அடிக்காது, அவ்வளவுதாங்க. தனுஷ் ஜானர்ல இருக்கு ஹீரோட ஆக்டிங், பட் தனுஷ் ஆயிட முடியாது. இது தயிர் சாதம் மூஞ்சி ஏமாந்துருச்சு. ஒருத்து இதுல வர வசூலோட டபுள் மடங்கு ரெண்டாவது பாட்டில் அடிக்கும். இந்த படம் முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. படம் ஒருத்து ப்ரோ, நீங்க கொடுக்குற காசுக்கு வேற லெவல் ஒருத்து. தனுஷ் டைரக்டரா வந்து நம்ம ராயன் படத்துல பார்த்தோம், வேற ஜேனல்ல பார்த்தோம். இந்த படம் வேற மாதிரி பிளாஸ்டா இருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கு, ஃபன்னா தான் போகுது. நல்ல காமெடி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள உள்ள என்ன கெமிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு, லவ்ல என்ன இருக்கு, பயங்கரமா இருக்கு. படம் ஃபுல்லா காமெடியா இருக்கு. இந்த படம் வந்து 100 நாள் போனோட சொல்ல முடியாது, கண்டிப்பா 100 நாள் ஓட்டுவாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அசுரன் படம் அப்புறம் இந்த படம் 100 நாள் ஓட்டி காட்டுவார் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் எந்த பக்கமே போரே அடியில. பொண்ணுல இன்னொரு பொண்ணு தான், எப்படி நம்ம அந்த பொண்ணை நினைச்சா இருக்கு. இந்த காலத்துல எல்லாரும் அப்படிதானே இருக்காங்க, ஒரு பொண்ணுல இன்னொரு பொண்ணை தேடி போறாங்க. அதே பொண்ணை நினைச்சிட்டு இருந்தா இதுவும் அந்த மாதிரி matured. His best direction, I mean so far. இது வரைக்கும் அவரது சூப்பர் டைரக்ஷன். அவர் இன்னும் ஒரு வருஷத்துல ஒரு படம் நடிக்கிறது, ஒரு படம் டைரக்ட் பண்றது, அப்படி போலாம். 15 years பிஃபோர் நம்ம தனுஷ் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தாங்க இருக்காரு, எந்த மாற்றமும் கிடையாது. இந்த மூவி வந்து ஒரு சின்ன டைலாக்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளாப் பண்ணணும் தோணும். அது எப்படின்னா அது ஃபுல்லா வந்து தனுஷோட டைரக்ஷன்ல தான் நம்மளுக்கு வந்து மைண்ட் போகும். ஏன்னா அவ்வளோ சூப்பரா அது இருக்கும். ஒரு சீனும் ஒரு இதுவும் நம்ம கிளாப்ஸ் பண்ற மாதிரியே ஃபீல் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. சத்தியமா இந்த படம் தனுஷ் நடிச்சிருந்தவர் நல்லா இருந்திருக்காரு. ஏன் தெரியுமா, தனுஷ் மாதிரியே ஒருத்தர் கொண்டு வந்துட்டாரு. அந்த மூஞ்சி தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் சேர்ந்து இருக்கு. இது மாரி மூஞ்சி எல்லாத்தையும் விட்டு கொடுக்க சொல்லும், லவ்வே விட்டு கொடுக்க சொல்லும். ஒரு மூஞ்சி டெரரா இருந்ததுன்னா எப்படி இருக்கான், பயம் இருக்கல பொண்ணுங்களுக்கு. இது தயிர் சாதம் மூஞ்சி ஏமாந்து ஜெயிச்சிச்சு லவ்ல, திருப்பி ஜெயிச்சிச்சுன்னா பாரு. இவங்களோட டெபியூ மாதிரி இல்ல, இந்த ஆக்டர்ஸோட டெபியூ மாதிரி இல்ல. அவங்க ஆல்ரெடி நிறைய படம் நடிச்சுட்டு வந்து இந்த படம் நடிச்ச மாதிரி இருந்துச்சு. தனுஷோட ரிசம்பிளன்ஸ் நிறைய இடத்துல இருக்கு. விஐபியோட ரிசம்பிளன்ஸ், தனுஷோட ரிங் டோன், அதுவும் சரண்யா மேம் வேற இருக்காங்க காம்போ. ஸோ தனுஷ் சாரும் அவங்களும் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு இது கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா இருக்கு படம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் டயலாக் வச்சிருக்காரு, ஒரு லவர்ஸ்குள்ள டயலாக். அதை நான் சொல்லல, நீங்க படத்தை பார்க்கும்போது தெரியும். ஒருத்து லோ பிளேயர் எல்லாம் சித்துவாங்கல்ல, அவங்க வந்து கண்ட்ரோல் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தலைவர் வந்து செம்மையா வச்சு எடுத்திருக்காரு. ஏற்கனவே பவர் பண்ணி பார்த்துருக்கோம், அதுல வந்து வயது முதிர்ந்த காதல் போய் சொல்லியிருப்பாரு. இதுல வந்து லவ் பிளேயர் மட்டும் லைஃப் கிடையாது, இதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்குன்றதுக்காக வந்து காமெடியா முடிச்சிருக்கேன். படம் ஃபுல்லா அழுதுட்டு போவாங்க நினைச்சோம், படம் ஃபுல்லா சிரிச்சிட்டு போறாங்க. நெகட்டிவ் கிளைமேக்ஸ் தான், அந்த நெகட்டிவ் கிளைமேக்ஸ் பாசிட்டிவா மாத்தி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்க முடியாது. தலைவருக்கு பயங்கரமான மூளை. லவ் எமோஷன் தான் இந்த படம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆனா எப்படி சொல்றதுன்னா, இப்படி ஒரு பொண்ணு இல்ல இன்னொரு பொண்ணை தேடி போறது அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனா அதை ஒரு மாதிரி கடைசியில தான் ட்விஸ்ட் வச்சு ஒரு மாதிரி காமெடி ஆக்கிட்டாங்க படத்தை. மற்றபடி ஸ்டார்டிங்ல இருந்து சூப்பரா இருந்துச்சு படம். பட் இந்த படம் இஸ் a lovely film. தனுஷ் சினிமா டைரக்ஷன்ல பெர்ஃபெக்ஷன் சாதிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல ஸ்கிரீன் பிளே. யூத் எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணிருக்காங்க. யூத் லைஃப்ல என்ன நடக்குது என்னன்ட்டு ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணி எடுத்திருக்காங்க. காஸ்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் வெரி லவ்லி. பாட்டு எல்லாமே த்ரூ த மூவி எல்லாமே போர் அடிக்காது, அவ்வளவுதாங்க. போர் அடிக்காம நம்ம வந்து இந்த மூவி வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பவிஷ் கேரி பண்ணியிருக்காரு. இப்போ பவிஷை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த படம் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம தனுஷை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு இந்த பவிஷை பார்க்கும்போது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்துல பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஹீரோ தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏதோ வாழ்ந்து எழுதின மாதிரி இது இந்த கதை. அனுபவிச்சு எழுதி ரொம்ப நாளா யோசிச்சு இந்த படம் பிளான் பண்ணி தான் எடுத்துருக்கிறாரு. என்ன February 14 ரிலீஸ் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கான். தப்பி தவிர இந்த டேத்துல ரிலீஸ் தான் எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஜிவி சார் மியூசிக் சொல்லவா வேணும், நல்லா இருக்கு. ஜிவி சாரோட கேமியோ இருக்கு, தனுஷ் சாரோட கேமியோ தான் இல்ல. ஸோ நல்லா இருக்கு படம். 9க்கு 9.5 கொடுப்பேன், ஏன்னா தனுஷ் சாரோட கேமியோ இல்லைன்றதுனால. ஸோ நல்லா இருக்கு படம், நீங்க எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். மூஞ்சி சுழிக்க வைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. ஃபேமிலியா பார்க்கலாம். எந்த ஒரு வல்கரா எதுவுமே கிடையாது. வயிறு குழுங்க சிரிக்க பக்கத்துல ஒரு அம்மாவோட வந்து பாத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நான் கூட ஒரு கவுண்டர் போட்ட பாக்கிற ஸ்டைலே மாத்திட்டாரு. எமோஷன்ஸ் பெருசா ஓகே, ரொம்ப நம்ம ஃபீல் பண்ற அந்த மாதிரிலாம் இல்ல. ஜாலியா அவர் சொன்ன மாதிரி ஜாலியா வாங்க ஜாலியா போங்க அப்படிதான் இருக்கு. ஆனா அவர் இல்லாததுனால தனுஷ் ஃபேன்ஸ்க்கு அது ரொம்ப டிசப்பாயிண்ட். டைரக்ஷன் கஷ்டம் வந்தது, சூப்பரா இருக்கு. சாங்ஸ்ல நிறைய டிஃபரெண்ட் வச்சிருக்காங்க மிக்ஸ் பண்ணி, அதெல்லாம் நல்லா இருக்கு. எல்லா படம் பாட்டு பிஜிஎம் எல்லாமே கலந்து வருது இதுல.
ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் மாதிரி பார்க்கலாம். இந்த பையன் அடுத்த பிரபுதேவா வரி போறான், சூப்பரா டான்ஸ் பண்றான், எக்ஸ்ட்ராடினரி பாடி லாங்குவேஜ், சூப்பர் கம்போசர். டெஃபினட்டா இந்த பையன் ஒரு 3-4 வருஷத்துல எல்லாரையும் தாண்டி அவன் தான் சூப்பர் ஸ்டாரா வரை போறான். ரொம்ப நல்லா நடிக்கிறான். பட் அவன் இந்த மாதிரி படம் சூஸ் பண்ணும். மறுபடியும் எனக்கு 500 கோடி கொடுத்துட்டாருன்னு போய் மறுபடி இந்தியன் 2 கேம் சேஞ்சர் அந்த மாதிரி படத்துல எல்லாம் நடிக்க கூடாது. இந்த மூவி வந்து இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எப்படி லவ் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இதே வந்து 90sல நீங்க பாத்தீங்கன்னா அந்த லவ் எப்படி கை கட் பண்றது, சூசைட் பண்றது, கையில ஆணி அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் 80sலாம். ஆனா இந்த மாதிரி இப்ப அப்படி கிடையாது. ஜென்ரேஷன் ரொம்ப இப்ப என்ன ஜென்ரேஷன் பசங்க என்ன மைண்ட் செட்டோ அந்த பேஸ் பண்ணி தனுஷ் எடுத்திருக்காரு. அதனால உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் தனுஷ். அதே மாதிரி இந்த மூவி வந்து ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட்னா பவிஷ் தாங்க. தயவுசெய்து சம்பளம் எவ்வளவு கேட்டு அவனை லவ் பண்ணாதீங்க. எமகாரு வண்டி இருக்குதுன்னு லவ் பண்ணாதீங்க. கார் இதுல நல்லா சமைக்க தெரியுமான்னு அவனை கேட்டு லவ் பண்ணுங்க. அவன் தான் பொறுப்பா இருப்பான், பொறுமையா இருப்பான். இதான் மெசேஜ். தனுஷ் ரசிகை தான் இருந்தாலும் பொய் சொல்ல ராயன்ல என்னென்ன தப்பு பண்ணாரோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இதுல ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ராயன் மாதிரி எல்லாம் ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா இருக்கு. ராயன் வேற ஜானர், வேற கதை. இது வந்து லவ் கான்செப்ட், காமெடி. செகண்ட் பார்ட் வேற வருது. செகண்ட் பார்ட் வந்து பயங்கரமா வசூல் அடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே பயங்கரமா யாரும் எதிர்பார்க்க இந்த மாதிரி தலைவர் வந்து படத்தை கொடுப்பாரு எதிர்பார்க்கல. செகண்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பா எவ்வளவு கோடி பட்ஜெட்ல எடுத்தாங்க தெரியல. இதுல வர வசூலோட டபுள் மடங்கு 2வது பார்ட்ல அடிக்கும். 2வது பார்ட் கன்ஃபார்மா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிரேமலு இது ரெண்டும் ஈக்குவல், ரெண்டும் எக்ஸ்ட்ராடினரி. ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. எதுவும் இரிட்டேஷன் எதுவும் இல்லை, அருவருப்பு எதுவும் கிடையாது. லவ்லி. எப்படி இருந்துச்சோ பர்பாண்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதோட ஸ்கிரீன் பிளேவும் மாசா இருக்கு. எல்லாருமே நல்லா பார்க்கலாம். அண்ட் எல்லாருமே கண்டிப்பா பாருங்க. அனுபவிச்சு ஸ்கிரீன் பிளே நினைக்கிறாரு, ரொம்ப அனுபவிச்சு. புரியுதா? அவருக்கு நிறைய ரீல்ஸ் பார்த்து டெய்லி அவரும் சமைச்சிருப்பாருன்றீங்களா தனுஷ் சார்? கண்டிப்பா நீ சமைக்க கத்துக்கியா. பொண்டாட்டி நம்பாத, மாமியார் விட்டு அவங்க அம்மா விட்டு போச்சு நீ சமைச்சு சாப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிடாத. உடம்பு கெட்டுடும், உடம்பு கெட்டுடும். பொண்டாட்டி போயிடுச்சு என்ன பண்ணுவ? ஹோட்டல்ல போய் சாப்பிடுயா? நீ சமை, ஒரு அரிசி போட்டு 2 முருங்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி வராது. அதுதான் நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அதுவும் இன்னும் காதலன் சமைச்சு போடுறான் பாரு, அதுல இருக்க டேஸ்ட் எதுவுமே இல்லைல்ல. லாகே இல்ல படம். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. இப்ப வர படம் எதுவும் போர் அடிக்காம இருந்தாலே போதும்ல. இந்த படம் முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டப்புன்னு போயிடுச்சு. சோ நல்லா இருக்கு படம். பத்துக்கு நான் 100 கொடுப்பேன் ப்ரோடா. தலைவர் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன். அது இல்லாம டைரக்ஷனுக்கு அதனால காலைல ஃபர்ஸ்ட் வந்தேன். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரேட்டிங் 9 கொடுப்பேன். தனுஷ் வந்தோம்னா ரேட்டிங் பத்தி பேசிருக்கவே முடியாது, வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். பட் வராததுனால ஓகே 9. அவர் வராததுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். சத்தியமா ஜெயிச்சிச்சு. என் மேல தப்பா நினைச்சுக்க. தனுஷ் டைரக்ஷன் மேல சப்போர்ட் பண்ணேன். நான் 111 ரூபா கொடுத்து டிக்கெட் தான் எடுத்து படம் பார்த்தேன். பொழுதுபோக்கு தான். நான் சினிமாவை நேசிக்கிறேன், தனுஷை நேசிக்கல. தனுஷா அந்த பையன் வாழ்ந்துருக்கான், தனுஷா ஜெயிச்சுக்கிறான். ஓவராலா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.